முதல்வர் ஸ்டாலின் 2026இல் உதயநிதியை முதல்வராக்குவதற்கு மட்டுமே முயற்சி செய்கிறார். தமிழகத்தை பற்றி அவருக்கு கவலை இல்லை என மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. ₹100 கோடி நஷ்ட ஈடு கேட்டு மகேந்திர சிங் தோனி தொடர்ந்த வழக்கில் புதிய திருப்பம். IPS அதிகாரியின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு மீண்டும் திமுக துணை பொதுச் செயலாளர் பதவி. அமைச்சர் மு.பே. சாமிநாதனுக்கும் துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. பெண்களை மிகவும் ஆபாசமாக பேசிய பொன்முடிக்கு திமுகவில் மீண்டும் பதவியா? துணை பொதுச் செயலாளர் பதவியை அவார்டாக வழங்கியிருப்பதாக அதிமுக கடும் விமர்சனம். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பாமக MLA அருளின் கார் மீது தாக்குதல். ஆயுதங்களால் தாக்கியதில் 6 கார்கள் சேதம், 2 காயம். பாமக நிறுவனர் ராமதாஸை கொல்ல சதி நடப்பதாக MLA அருள் பகீர் குற்றச்சாட்டு. அன்புமணியை கைது செய்ய வேண்டும் என்றும் குமுதம் தொலைக்காட்சிக்கு அருள் பிரத்யேக பேட்டி. தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடங்கின. வீடு வீடாக வாக்காளர் படிவங்களை அளித்து வரும் தேர்தல் அதிகாரிகள். கரூரில் வாக்குச்சாவடி அலுவலர்களை மிரட்டி வாக்காளர் படிவங்களை திமுகவினர் பெறுகின்றனர். முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் குற்றச்சாட்டு. மாவட்ட ஆட்சியரிடம் புகார். கரூர் வெண்ணெய்மலை பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான இடம் ஆக்கிரமிக்கப்பட்ட விவகாரம். கடைகளுக்கு சீல் வைக்க வந்த அதிகாரிகளுக்கு எதிராக பொதுமக்கள் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு. இன்று மயிலாடுதுறை, கடலூரில் கனமழை பெய்ய வாய்ப்பு. நாளை 7 மாவட்டங்களில் கனமழை பொழியலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் தகவல். வீரப்பன் தேடுதல் வேட்டையின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டிய ₹2,59,00,000 இழப்பீட்டுத் தொகை உடனடியாக விடுவிக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஓ. பன்னீர்செல்வம் ஆதரவு MLA மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் இணைந்ததால் OPS தரப்பு அதிர்ச்சி. திமுகவில் இணைந்த மனோஜ் பாண்டியன் தனது MLA பதவியை ராஜினாமா செய்தார். ராஜினாமா கடிதம் ஏற்கப்படுவதாக சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. கோவை வன்கொடுமை சம்பவத்தில் 1 மாத காலத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவு. அதிகபட்ச தண்டனை பெற்று தரவும் நடவடிக்கை என முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. கோவையில் சுட்டு பிடிக்கப்பட்ட 3 பேர் மீதும் வழக்குகள் உள்ளன. மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் பேட்டி. மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த 3 பேரை 300 CCTVக்களை ஆய்வு செய்து கண்டுபிடித்தோம். காவலரை அரிவாளால் வெட்டி தப்ப முயன்ற 3 பேரையும் சுட்டுப் பிடித்ததாக SP விளக்கம்.
கோவை மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட இடத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு. இடத்தின் உரிமையாளர் குறித்து விசாரணை. கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை எதிர்த்து அதிமுக மகளிர் அணி ஆர்ப்பாட்டம். சட்டம் ஒழுங்கு குறித்து கேள்வி எழுப்பி அதிமுக மகளிர் அணியினர் திமுக அரசுக்கு எதிராக முழக்கம். கோவை மாணவி வன்கொடுமை சம்பவத்தை எதிர்த்து தமிழக வெற்றி கழகம் ஆர்ப்பாட்டம். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக முழக்கம். தேசத்தையே உலுக்கிய வழக்கில் இருந்து தப்பித்து விடலாம் என்ற எண்ணம் கோவை குற்றவாளிகளுக்கு எப்படி வந்தது? அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் குற்றவாளியை காக்க வந்த சார் கொடுத்த தைரியமா என நயினார் நாகேந்திரன் அடுக்கடுக்காய் கேள்வி. கரூர் துயரச் சம்பவ வழக்கின் சிபிஐ விசாரணைக்கு உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் ஆஜர். 41 பேர் உயிரிழந்த போது பாதுகாப்பு பணியில் இருந்த உதவி ஆய்வாளர்கள் மற்றும் 12 காவலர்கள் ஆஜராகினர். மாதம்பட்டி ரங்கராஜ் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு மாநில மகளிர் ஆணையம் பரிந்துரை. தாய் சேயை பராமரிக்கும் பொறுப்பு அவருக்கு இருப்பதாகவும் விளக்கம். தமிழ்நாட்டில் மார்ச் மாதம் 2ஆம் தேதி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தொடக்கம். மார்ச் 11ஆம் தேதி முதல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தொடங்குவதாகவும் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 90,000 ரூபாய்க்கும் 1 கிராம் 11,250 ரூபாய்க்கும் விற்பனை. பெரம்பலூர் அருகே விவசாய நிலத்தில் கிரஷர் அமைக்க வழங்கப்பட்ட அனுமதி ரத்து. கிராம மக்களின் போராட்டத்தை அடுத்து மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி நடவடிக்கை. சென்னையில் அமைந்த கரை சூளைமேடு உள்ளிட்ட 5 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கு தொடர்பாக அதிகாரிகள் நடவடிக்கை. கடலூர் அருகே 9 வயது மகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த தந்தை பாக்சோ சட்டத்தின் கீழ் கைது. வேலைக்கு செல்லாமல் மது அருந்திவிட்டு ஊர் சுற்றி வந்த தந்தை மீது தாய் அளித்த புகாரில் நடவடிக்கை. தேனி மாவட்டம் கம்பத்தில் பகவதி அம்மன் திருக்கோயில் திருவிழாவை முன்னிட்டு மஞ்சள் நீர் விளையாட்டு. மஞ்சள் பொடியை முகத்தில் தடவியும் மஞ்சள் நீரை ஊற்றியும் மகிழ்ச்சி. கேரள மாநிலம் திருச்சூர் அருகே தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிரபல கொள்ளையன் தப்பி ஓட்டம். சிறுநீர் கழிக்க வேண்டும் என பாலமுருகன் கூறியதால் கைவிலங்கை அகற்றிய போது தப்பி ஓடினார்.